அதுபோல ஒரு கூட்டம் ஜனத்தை ஆண்டவர் அன்று தெரிந்து கொண்டிருந்தார். God has chosen one group of people in the wilderness where the seed is not sown. நாம் எப்படி இன்று நம்முடைய ஆண்டவரை துதிக்கும்படியாக மகிமைப்படுத்தும்படியாக அவளோடு வந்திருக்கிறோமோ அதுபோல அன்று வனாந்தரத்திலே ஒரு கூட்டம் ஜனங்கள் ஆண்டவரை துதிக்கவும் மகிமைப்படுத்தவும் ஆயத்தமாக இருந்தார்கள். As we are come into the presence of God to glorify the Lord and to praise the Lord with a great longing and desire, in the same manner one group of people and they were very longing to praise the Lord in the wilderness. இந்த ஜனத்தை எனக்காக ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று அந்த ஜனத்தை குறித்து தேவன் சாட்சி கொடுத்தார். The Lord has testified about the people, saying that the Lord has made such people for him to praise him. For that purpose I have made them. இன்றைக்கு அதே வசனத்தை நமக்கு சொல்லுகிறேன். இந்த ஜனத்தை எனக்காக ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். I have made these people for me, they shall offer praises for me. ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக, ஆண்டவரை துதிக்கும்படியாக, ஆண்டவரை உயர்த்தும்படியாக ஆண்டவர் அவருடைய ஜனமாக நம்மை தெரிந்து கொண்டார். The Lord has chosen so that we may exalt him, so that we may praise him, so that we may glorify and magnify him. அதற்காக நாம் நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. ஹalleluya ஹalleluya ஏசப்பா 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 ஸ்தோத்திரமையா ஏசப்பா ஸ்தோத்திரமையா ஸ்தோத்திரமையா ஆண்டவரே ஹalleluya Hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. அதிகாலையிலே என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொன்ன வாக்குத்தத்தம் இங்க இருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் அறிந்த வாக்குத்தத்தம். In the early morning they that seek me shall find. This promise all you have known. இந்த அதிகாலையிலே அவரை தேடி வந்திருக்கிற நீங்கள் அவரை காண போகிறீர்கள். Those who have come into the presence of God in the early morning, you are going to seek him. அதை விசுவாசிக்கிறவர்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. ஹalleluya ஹalleluya Praise the Lord. இயேசுவே இயேசுவே ஸ்தோத்திரமையா ஸ்தோத்திரமையா ஸ்தோத்திரமையா. Praise the Lord. Hallelujah, hallelujah. கோடாகோடி ஸ்தோத்திரம் கோடாகோடி ஸ்தோத்திரம் கோடாகோடி ஸ்தோத்திரம். Jesus. ஆண்டவரே இயேசுவே Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. இயேசுவே Hallelujah, ஹalleluya ஹalleluya. praise the Lord, praise the Lord. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்களுடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. They that look upon him, their faces will be shine, they were not put to shame. இன்றைக்கு இந்த இடத்திலே வந்திருக்கிற நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். Those who come into the விபார சபகலாதுரம் விகலகத சரப்திலாயிரமௌசர Hallelujah, hallelujah. கிதா சரப்தராஷராயிரமலக. ஓ ஆயிரமஹலா சரப்திர யலா கசவலா கதரப்திரா கராதரா சரிவாலா பலா ரோனி மே சனம் திராயிரமல கஷரா ஃபலாயில பௌதபல கதரா. Hallelujah. Hallelujah. நாலாம் ஜாமத்திலே சமுத்திரத்தின் அலையின் மேல் நடந்து போனார். நடைபாதையிலே நடப்பது போல சமுத்திரத்தின் அலையின் மேலே நாலாம் ஜாமத்தில் நடந்த நம்முடைய இயேசு
இந்த 4ஆம் ஜாமத்திலே நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறார். அவருடைய பாதங்களை தொட்டு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த ஸ்தோத்திர ஜெபத்தில் பங்கு பெற விரும்புகிற அனைவரையும் ஆண்டவர் ஏற்ற வேளையில் கொண்டு வர வேண்டும். The Lord should bring all the people, those who decide to come part in this praising. ஏற்ற வேளையில் கொண்டு வர வேண்டும். The Lord should bring them at the right appointed time. அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். The Lord should bless them. நாம் விட்டு வந்திருக்கிற அந்த இடங்களெல்லாம் கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். The Lord should preserve all their respective places. நாம் திரும்பி போகும்போது நம்முடைய பிரயாணங்களில் எல்லாம் கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டும். The Lord should be with us in our return journey. சாத்தானுக்கு நம் மேல் அதிகாரம் இல்லை. There is no power over Satan. நம்முடைய இயேசப்பா அவர் நம்மை பாதுகாக்கிறவராய் நம்மோடு இருக்கிறார். The Lord has abolished Satan and he is with us. நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 Rakata mashabala ida baudarabala. தேவரீர்க்கு ஸ்தோத்திரம், தேவரீர்க்கு ஸ்தோத்திரம், தேவரீர்க்கு ஸ்தோத்திரம் என்றும் என்றைக்கும். தேவரீர்க்கு ஸ்தோத்திரம் என்றும் என்றைக்கும். கல்வாரி மலையில் கிறிஸ்துவில் மரித்த, கல்வாரி மலையில் கிறிஸ்துவில் மரித்த இரட்சகர்க்கு ஸ்தோத்திரம் என்றும் என்றைக்கும். இரட்சகர்க்கு ஸ்தோத்திரம் என்றும் என்றைக்கும். பாவபாரத்தில் நின்று என்னை ரட்சித்த, பாவபாரத்தில் நின்று என்னை ரட்சித்தார். தேவரீர்க்கு ஸ்தோத்திரம் என்றும் என்றைக்கும். தேவரீர்க்கு ஸ்தோத்திரம் என்றும் என்றைக்கும். ஆவியின் பலத்தால் என்னுள்ளம் நிறைந்தார். ஆவியின் பலத்தால் என்னுள்ளம் நிறைந்தார். தேவரீர்க்கு ஸ்தோத்திரம் என்றும் என்றைக்கும். தேவரீர்க்கு ஸ்தோத்திரம் என்றும் என்றைக்கும். ரோக வேளையிலே துணை இருக்கின்ற, ரோக வேளையிலே துணை இருக்கின்ற தேவரீர்க்கு ஸ்தோத்திரம் என்றும் என்றைக்கும். தேவரீர்க்கு ஸ்தோத்திரம் என்றும் என்றைக்கும். பஞ்சகாலத்தைக்கும் என்றும் எந்தன் பாரம் எல்லாம் சுமக்கின்ற, என்றும் எந்தன் பாரம் எல்லாம் சுமக்கின்ற தேவரீர்க்கு ஸ்தோத்திரம் என்றும் என்றைக்கும். தேவரீர்க்கு ஸ்தோத்திரம் என்றும் என்றைக்கும். சத்துருக்கள் முன்பு பந்தி ஆயத்தம் செய்த, சத்துருக்கள் முன்பு பந்தி ஆயத்தம் செய்த தேவரீர்க்கு ஸ்தோத்திரம் என்றும் என்றைக்கும். தேவரீர்க்கு ஸ்தோத்திரம் என்றும் என்றைக்கும். நல்ல கிருபை எல்லாரும் சேர்ந்து பாடுங்கள். சத்துருக்கள் முன்பே நமக்கு பந்தயம். என்னால் அழைக்கப்பட்ட என் ஜனமே, Oh, my people who are called by me,
என்னால் அழைக்கப்பட்ட என் ஜனமே, Oh my people who are called by me, நீங்கள் என் ஜனங்கள், you belong to me. நீங்கள் என்னுடைய பிள்ளைகள், You are my children. நீங்கள் என்னுடைய பிரியமான பிள்ளைகள். You are my beloved children. தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல நான் உங்களை சுமந்து கொண்டு வந்தேன். And the father beareth the child, I have known you. நான் உங்களுக்கு பரம தகப்பனாக இருக்கிறேன். I am your father and mother. நான் உங்களுக்கு உதவி செய்யும்படியாக பரம தகப்பனாக வந்திருக்கிறேன். In order to help you, I will come down as father and mother. என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். My children, be not afraid. It is a great jealous for the Satan that we praise God. என்ன விதத்தில் எல்லாம் அவன் ஆசீர்வாதங்களை தடை செய்ய முடியுமோ அப்படி எல்லாம் பிரயாசப்படுவான். He will try his best effort to hinder all the blessings. ஆனாலும் எகிப்திலே தன் ஜனங்களுக்காக நீட்டப்பட்ட அந்த பலத்த கரம், அந்த ஓங்கிய புயம் நம்முடைய மத்தியிலே நீட்டப்பட்டிருக்கிறது. Hallelujah. எங்கள் அப்பாவை துதிக்கும்படி, எங்களுடைய பரம தகப்பனை துதிக்கும்படி எங்களை சுகத்தோடும் பலத்தோடும் வைத்தீரே, நன்றியோடும் ஸ்தோத்திரிக்கிறோம். எத்தனையோ பேருக்கு இந்த இடத்துல வந்து துதிக்கக்கூடிய பலன் சுகம் இல்லை, அவர்களையும் நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலே நாங்களுமே துதிக்கக்கூடிய ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாரும். ஒரு நன்றி. Please all come closer. 84 in Tamil. 484வது தமிழ் பாட்டு. இயேசுவே நீரந்தன் புகழ். இயேசுவே நீரே எந்தன் புகலிடமே, புவி மீதெங்கும் ராஜன் நீரல்லவோ. இயேசுவே நீரே எந்தன் புகலிடமே, புவி மீதெங்கும் ராஜன் நீரல்லவோ. அதிசய செயல்களை இதம் நினைத்து அகமகிழ்ந்துமை என்று உயர்த்திடுவேன். உம்மை துதிப்பேன், ஸ்தோத்திர பலிகள் செலுத்திடுவேன், ஸ்தோத்திர பலிகள் செலுத்திடுவேன். அருள் தாருமே தேவனே, இருசூழும் இவ்வுலகில் அனுதினம் நான் உம்மை துதிப்பேன், ஸ்தோத்திர பலிகள் செலுத்திடுவேன், ஸ்தோத்திர பலிகள் செலுத்திடுவேன். கொடும் ரோகமோ பலவீனங்களோ மரண நிழல் என்ன சூழ்ந்திடினும், கொடும் ரோகமோ பலவீனங்களோ மரணமே. ஸ்தோத்திர பலிகள் செலுத்திடுவேன், ஸ்தோத்திர பலிகள் செலுத்திடுவேன். அருள்தாருமே தேவனே, இருசூழும் இவ்வுலகில் அனுதினம் நான் உம்மை துதிப்பேன், ஸ்தோத்திர பலிகள் செலுத்திடுவேன், ஸ்தோத்திர பலிகள் செலுத்திடுவேன். இளம் பயிரில் அழை போல உபதேசத்தார் பிதாவே என் அழைத்திட அபிஷேகத்தார். இளம் பயிரில் அழை போல உபதேசத்தார் பிதாவே என் அழைத்திட அபிஷேகத்தார். பயம்
தீர்க்கும் நீரே. பயம் யாவும் அகற்றிட அழைத்தீர். ஞானம் நீதி பரிசுத்தம் தீர்க்கும் நீரே. அருள்தாருமே தேவனே, இருசூழும் உலகில் அனுதினம் நான் உம்மை துதிப்பேன். ஸ்தோத்திர பலிகள் செலுத்திடுவேன். ஸ்தோத்திர பலிகள் செலுத்திடுவேன். அருள்தாருமே தேவனே, இருசூழும் உலகில் அனுதினம் நான் உம்மை துதிப்பேன். ஸ்தோத்திர பலிகள் செலுத்துவேன். ஸ்தோத்திர பலிகள் செலுத்திடுவேன். ஸ்தோத்திர பலிகள் செலுத்திடுவேன். இந்த புவியில் யார் பரதேசியோ, நிலையான நகரம் எனக்கில்லையே. இந்த புவியில் யார் பரதேசியோ, நிலையான நகரம் எனக்கில்லையே. நெஞ்சியான இடங்களில் நல்வதைக்கே இயேசுவே நீரே எங்கள் சுதந்திரமே. நெஞ்சியான இடங்களில் நல்வதைக்கே இயேசுவே நீரே எங்கள் சுதந்திரமே. அருள்தாருமே தேவனே, இருசூழும் உலகில் அனுதினம் நான் உம்மை துதிப்பேன். ஸ்தோத்திர பலிகள் செலுத்திடுவேன். ஸ்தோத்திர பலிகள் செலுத்திடுவேன். அருள்தாருமே தேவனே, இருசூழும் உலகில் அனுதினம் நான் உம்மை துதிப்பேன். ஸ்தோத்திர பலிகள் செலுத்துவேன். ஸ்தோத்திர பலிகள் செலுத்திடுவேன். ஸ்தோத்திர பலிகள் செலுத்திடுவேன். கண்ணீரோடு இதைப்பவர் நிறைபலனே, செம்பிர தொடருக்கும் வேளை வருதே. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். இதைப்பவர் நிறைபலனே, செம்பிர தொடருக்கும் வேளை வருதே. நேசரே உம் வருகை தினமதில் யார் ஆசையாய் உம் முகம் கண்டானந்திப்பேன். நேசரே உம் வருகை தினமதில் யார் ஆசையாய் உம் முகம் கண்டானந்திப்பேன். அருள்தாருமே தேவனே, இருசூழும் உலகில் அனுதினம் நான் உம்மை துதிப்பேன். ஸ்தோத்திர பலிகள் செலுத்திடுவேன். ஸ்தோத்திர பலிகள் செலுத்திடுவேன். அருள்தாருமே தேவனே, இருசூழும் உலகில் அனுதினம் நான் உம்மை துதிப்பேன். ஸ்தோத்திர பலிகள் செலுத்திடுவேன். ஸ்தோத்திர பலிகள் செலுத்திடுவேன். இந்த புவியில் யார் பரதேசியோ, நிலையான நகரம் எனக்கில்லையே. நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. புவியில் யார் பரதேசியோ, நிலையான நகரம் எனக்கில்லையே. நெத்தியான இடங்களில் பங்கடைந்தேன். இயேசுவே நீரே எங்கள் சுதந்திரமே. நெத்தியான இடங்களில் பங்கடைந்தேன். இயேசுவே நீரே எங்கள்
சுதந்திரமே அருள்தாருமே தேவனே இருள் சூழும் உலகில் அனுதினம் நான் உம்மை துதிப்பேன் ஸ்தோத்திர பலிகள் செலுத்திடுவேன் ஸ்தோத்திர பலிகள் செலுத்திடுவேன் அருள்தாருமே தேவனே இருள் சூழும் உலகில் அனுதினம் நான் உம்மை துதிப்பேன் அல்லேலூயா. ஸ்தோத்திர பலிகள் செலுத்திடுவேன் ஸ்தோத்திர பலிகள் செலுத்திடுவேன் கண்ணீரோடு விதைப்பவர் நிறைவலரே கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். வேலை வருவே கண்ணீரோடு விதைப்பவர் நிறைவலரே நம்முடைய கண்ணீரெல்லாம் கர்த்தர் மாற்றப் போகிறார். வேலை வருவே நேசரே உம் வருகை தினமதியா ஆசையாய் உம் முகம் கண்டானந்திப்பேன் நேசரே உம் வருகை தினமதியா ஆசையாய் உம் முகம் கண்டானந்திப்பேன் அருள்தாருமே தேவனே திருசோழமே உலகில் அனுதினம் நான் உம்மை துதிப்பேன் ஸ்தோத்திர பலிகள் செலுத்திடுவேன் ஸ்தோத்திர பலிகள் செலுத்திடுவேன் அருள்தாருமே தேவனே திருசோழமே உலகில் அனுதினம் நான் உம்மை துதிப்பேன் ஸ்தோத்திர பலிகள் செலுத்திடுவேன் ஸ்தோத்திர பலிகள் செலுத்திடுவேன் அருள்தாருமே தேவனே திருசோழமே உலகில் அனுதினம் நான் உம்மை துதிப்பேன் ஸ்தோத்திர பலிகள் செலுத்திடுவேன் ஸ்தோத்திர பலிகள் செலுத்திடுவேன் ஸ்தோத்திர பலிகள் செலுத்திடுவேன் ஸ்தோத்திர பலிகள் செலுத்திடுவேன் ஸ்தோத்திர பலிகள் செலுத்துவேன். என் தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகள் செலுத்துவேன். ஸ்தோத்திர பலிகள் செலுத்திடுவேன் ஸ்தோத்திர அல்லேலூயா. ஸ்தோத்திர பலிகள் செலுத்திடுவேன் ஆண்டவரே ஆண்டவரே அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகள் செலுத்தும்படி அவர் நமக்கு ஒரு நல்ல இருதயத்தை தந்திருக்கிறார். நம்முடைய இருதயம் நல்ல இருதயமாக இருந்தால் ஸ்தோத்திர பலிகள் செலுத்தலாம். நல்ல இருதயம் உள்ளவர்கள் எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். 346வது மலையாள பாட்டு. இயேசு இன்னும் என்னும் நல்லவன் அல்லோ, இயேசு இன்னும் என்னும் நல்லவனல்லோ, என்னை நடத்துவார் நல்லவனல்லோ. இயேசு இன்னும் என்னும் நல்லவனல்லோ, என்னை நடத்துவார் நல்லவனல்லோ. எல்லா காலத்தும் எல்லா நேரத்தும் தனலாய் துணையாய் கூடையுண்டல்லோ. எல்லா காலத்தும் எல்லா நேரத்தும் தனலாய் துணையாய் கூடையுண்டல்லோ. இயேசு நல்லவர். நல்லவனல்லோ, எல்லாரும் கை தட்டி பாருங்கள். எல்லா
இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். திருவழிகளில் நடத்திடும் அவனாம். இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். இயேசு இன்னும் நல்லவனல்லோ, என்னை நடத்துவார் நல்லவனல்லோ. இயேசு இன்னும் நல்லவனல்லோ, என்னை நடத்துவார் நல்லவனல்லோ. எல்லா காலத்தும் எல்லா நேரத்தும் கண்ணனாய் துணையாய் கூடையுள்ளல்லோ. எல்லா காலத்தும் எல்லா நேரத்தும் கண்ணனாய் துணையாய் கூடையுள்ளல்லோ. யோகத்தின் காலிலே சோர தேவன் செழித்திடுகிறார். ஆமென். கர்த்தாவே, யோகத்தின் காலிலே சோர தேவன் மனசலிவோடு சௌக்கியம் நல்கிடும் இயேசு. இயேசு நல்லவர். ஆமென். மனசலிவோடு சௌக்கியம் நல்கிடும் இயேசு நல்லவர். இயேசு இன்னும் நல்லவனல்லோ, என்னை நடத்துவார் நல்லவனல்லோ. இயேசு இன்னும் நல்லவனல்லோ, என்னை நடத்துவார் நல்லவனல்லோ. எல்லா காலத்தும் எல்லா நேரத்தும் கண்ணனாய் துணையாய் கூடையுள்ளல்லோ. எல்லா காலத்தும் எல்லா நேரத்தும் கண்ணனாய் துணையாய் கூடையுள்ளல்லோ. கயிறின் கிளைகளிலே இளநீர் தோன்றுகிறார். கயிறின் கிளைகளிலே இளநீர் தோன்றுகிறார். தயவுசெய்து என்னை நடத்திடும் இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். தயவுசெய்து என்னை நடத்திடும் இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். இயேசு இன்னும் நல்லவனல்லோ, என்னை நடத்துவார் நல்லவனல்லோ. இயேசு இன்னும் நல்லவனல்லோ, என்னை நடத்துவார் நல்லவனல்லோ. எல்லா காலத்தும் எல்லா நேரத்தும் கண்ணனாய் துணையாய் கூடையுள்ளல்லோ. எல்லா காலத்தும் எல்லா நேரத்தும் கண்ணனாய் துணையாய் கூடையுள்ளல்லோ. இவள் கூடாரத்து நான் நரங்கி வசிக்குன்னதா. இவள் கூடாரத்தில் யான் நரங்கி வசிக்குன்னதா. தன்னில் சக்தியாய் அருவமாகிடும் இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். தந்திர சக்தியால் அருவமாகிடும் இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். இயேசு இன்னும் நல்லவனல்லோ, என்னை நடத்துவார் நல்லவனல்லோ. இயேசு இன்னும் நல்லவனல்லோ, என்னை நடத்துவார் நல்லவனல்லோ. எல்லா காலத்தும் எல்லா நேரத்தும் கண்ணனாய் துணையாய் கூடையுள்ளல்லோ. எல்லா காலத்தும் எல்லா நேரத்தும்
இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். நம்முடைய இயேசு நல்லவர். Our Jesus is good. சகோதரமார் எல்லாரும் இயேசு நல்லவர் என்று சத்தமாய் சொல்லுங்கள். முதலாவது சகோதரர்கள், இரண்டாவது சகோதரிகள், மூன்றாவது நாம் எல்லாரும் சேர்ந்து இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். சகோதரி இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். நம்முடைய இயேசு நல்லவர். ரோகத்தின் காடின்யத்தால் தேகம் ஜெயிச்சிடுதோ. ரோகத்தின் காடின்யத்தால் தேகம் ஜெயிச்சிடுதோ. மனசலிவோடு சௌக்கியம் നൽകിയിടുന്ന യേശു நல்லவர். சௌக்கியம் தருகிற இயேசு நல்லவர். மனசலிவோடு சௌக்கியம் നൽകിയിടുന്ന യേശു நல்லவர். ரோகத்தின் காடின்யத்தால் தேகம் ஜெயிச்சிடுதோ. ரோகத்தின் காடின்யத்தால் தேகம் ஜெயிச்சிடுதோ. மனசலிவோடு சௌக்கியம் നൽകിയിടുന്ന യേശു நல்லவர். യേശு நல்லவர். மனசலிவோடு சௌக்கியம் നൽകിയിടുന്ന യേശு நல்லவர். യേശு நல்லவர். மனசலிவோடு சௌக்கியம் നൽകിയിടുന്ന യേശு நல்லவர். യേശு கொடாகோடி ஸ்தோத்திரம், கொடாகோடி ஸ்தோத்திரம், கொடாகோடி ஸ்தோத்திரம். Hallelujah, hallelujah. வியாதியின் கொடுமையினாலே நம்முடைய உடல்நிலை, நம்முடைய சரீரம் மிகவும் மெலிந்து போனாலும் அவருடைய இரக்கத்து நிமித்தம் நம்மை சுகப்படுத்தும்படியாக இந்த அதிகாலையிலே அவர் ஜெகோவா ரஃபாவாக நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறார். Due to the pain of sickness, though our body has become weary, like Jehovah Rapha, he has come in our midst to heal us. இன்றைக்கு நம்மை சுகமாக்கும்படி வந்திருக்கிறார். He has come here to heal us today. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. 241வது தமிழ் பாட்டு. ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே. ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே. எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு, நீங்க எல்லாரும் பாடணும் கை தட்டி. நமக்களித்த
அளவில்லா கிருபை கடந்தோம் அவர் பலத்தால், எரிகோவை தகர்த்தோம் அவர் துதியால். அன்றைக்கு அவர்கள் எப்படி யோர்தானை கடந்தார்களோ, எப்படி எரிகோவை தகர்த்தார்களோ, அதுபோல ஸ்தோத்திரத்தாலும் துதியினாலும் இன்றைக்கு நீ யோர்தானை கடக்க போகிறாய், எரிகோவை தகர்க்க போகிறாய். யோர்தானை கடந்தோம் அவர் பலத்தால், எரிகோவை தகர்த்தோம் அவர் துதியால். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்தே என்றென்றுமாய் வாழ்வோம். யோர்தானை கடந்தோம் அவர் பலத்தால், எரிகோவை தகர்த்தோம் அவர் துதியால். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுப்போம். என்றென்றுமாய் வாழ்வோம். யோர்தானை கடந்தோம் அவர் பலத்தால், எரிகோவை தகர்த்தோம் அவர் துதியால். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்து என்றென்றுமாய் வாழ்வோம். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்து என்றென்றுமாய் வாழ்வோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்து
ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையே பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அன்பின் வெள்ளம் பொங்கட்டும். அன்பின் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடட்டும். முழு உள்ளமே உன் அற்புத தேவனையே ஸ்தோத்திரி. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையே Hallelujah, 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 hallelujah. அள்ளித்தூவும் விதையை சுமந்து கொண்டு போகிறவன் கண்ணீரோடு சுமந்து கொண்டு போகிறான். ஆனால் அதை அறுத்த அரிக்கட்டுகளோடு அவன் கம்பீரத்தோடும் சந்தோஷத்தோடும் திரும்பி வருவான். The sower with tears will go with the seeds to sow, but to cultivate and harvest them he will come with joy. அள்ளித்தூவும் விதையை சுமந்து செல்கிறவன் கண்ணீரோடு சுமந்து கொண்டு போகிறான். He that soweth goes with tears to sow. இந்த இடத்தில் நீ அப்படித்தான் வந்தாய். To this place you have come like that. ஆனால் நீ திரும்பி போகும்போது கம்பீரத்தோடு சந்தோஷத்தோடு போகிறாய். But when you go back you will go with joy. ஹல்லேலூயா. மதுரையினுடைய விசேஷம் என்ன? மதுரையினுடைய விசேஷம் என்ன? What is the speciality of Madurai? உங்களை யாருக்காவது தெரியுமா? Does any one of you know that? யாருக்காகலும் தெரியுமா? Does anyone know that? மதுரை பட்டணத்தின் விசேஷம் என்ன? What's the speciality of Madurai city? இன்றைக்கு நான் தேவ சமூகத்தில் அதை உங்களுக்கு அறிவிக்கிறேன். Today in the presence of the Lord I declare that to you. மதுரை பட்டணத்தில் தேவனை துதிக்கிற ஒரு கூட்டம் ஜனங்கள் இருக்கிறார்கள். In the city of Madurai there is a group of people, those who praise God. அதுதான் மதுரை பட்டணத்தின் விசேஷம். That is the speciality of Madurai city. தேவனை துதிக்கிற ஜனங்கள் மதுரை பட்டணத்திலிருந்து இல்லாமல் போகும்போது, before the people of the Lord, those who praise the Lord will not continue in this Madurai. இந்த பட்டணம் ஆசீர்வாதமற்ற பட்டணமாய் மாறி போகும். This city will cease the blessing. தேவனை துதிக்கிற ஜனங்கள் இல்லாமல் போனால் இந்த பட்டணத்தின் ஆசீர்வாதம் போய்விடும். If the people of the Lord praise the Lord are not there, this city will lose the blessings of the Lord. ஆகையால் மதுரை பட்டணத்தின் விசேஷம் தேவனை துதிக்கிற ஜனங்கள் தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. இந்த பட்டணத்தில் தேவனை துதிக்கும்படி ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். The Lord has placed us in this city to praise the Lord. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. For that let us praise the Lord. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நீங்கள் உண்மையான இருதயத்தோடு தேவனை கனப்படுத்தி துதிக்கும் போது உங்களுடைய சகல காரியங்களிலும் ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் உண்டாக்குவார். With a truthful heart, if you honor the Lord and praise him in all your situations, God will bring changes. முதலாவது ஒரு வசனத்தை வாசிப்போம். 109ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தின்படி, according to Psalm 109 first verse, நான் துதிக்கும் தேவனே நீர் மௌனமாயிராதேயும். Hold not thy peace, O God of my praise. நான் துதிக்கும் தேவனே மௌனமாயிராதேயும். நான் துதிக்கும் தேவனே மௌனமாயிராதேயும். சொல்லுங்கள். நீங்கள் துதிக்கிற தேவன் மௌனமாயிருக்க மாட்டார். Our God of praise will not hold his peace. இந்த வசனம் என்னோடு தேவன் பேசின வசனம்.
This is the verse the Lord spoke to me. நாம் தேவனை துதிக்கும் போது அவர் மௌனமாக இருக்க முடியாது. When we praise the Lord, he cannot keep quiet. இதை விசுவாசிக்கிறவர்கள், இந்த வசனத்தை விசுவாசிக்கிறவர்கள், கொஞ்ச நேரம் நான் உங்களை நிறுத்தும் வரைக்கும் நீங்கள் தேவனை துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். Those who believe this verse, till I stop you, you have to continually praise the Lord. ஒரு தடவை கூட சொல்லுங்கள், நான் துதிக்கும் தேவன் மௌனமாயிரார். இன்றைக்கு நீங்கள் தேவனை துதித்தால் அவர் மௌனமாக இருக்க மாட்டார், அவர் எழும்பி உங்களுக்காக கிரியை செய்வார். Today if you praise God, he will not keep his peace, but he will come down and work for you. அந்த வசனத்தை விசுவாசித்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. Believing that verse, let us praise the Lord. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஆமென், அல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 அல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒரு முறை கூட உணர்ந்து செய்யுங்கள். ஸ்தோத்திரம். Once again you praise the Lord, realizing everything. நான் துதிக்கும் தேவன் மௌனமாக இரார். The Lord whom we praise will not keep his peace. உன்னுடைய விஷயத்தை பற்றி அவர் மௌனமாக இரார். Regarding your matter, he will not keep quiet. நீ என்ன வேண்டுதலோடு வந்தாயோ அந்த விஷயத்திலே அவர் மௌனமாக இரார். With what prayer you have come to his presence, in that matter he won't keep his peace. எல்லாரும் சேர்ந்து திரும்பவும் சொல்லுங்கள், நாம் துதிக்கும் தேவனே மௌனமாக இராதேயும். ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே அல்லேலூயா, இயேசுவே இயேசுவே. ஒருவேளை நீ இதுவரைக்கும் நினைத்திருக்கலாம், ஒருவேளை நீ இதுவரைக்கும் இப்படி நினைத்திருக்கலாம். Till now you would have thought like this. ஆண்டவர் 4 வருடம் ஆகிவிட்டதே, ஆனாலும் மௌனமாக இருக்கிறாரே. 3 வருடம் ஆனதே, மௌனமாக இருக்கிறாரே. 7 வருடம் ஆகிவிட்டதே, மௌனமாக இருக்கிறாரே. 10 வருடம் ஆகியும் மௌனமாக இருக்கிறாரே. 13 வருடம் ஆகியும் மௌனமாக இருக்கிறாரே என்று நான் துதிக்கும் தேவன் மௌனமாக இரார். 3 years have gone, he is still keeping his pace. 5 years have gone, 7 years have gone, 10 years have gone, but he is still. அவர் இன்னும் மௌனமா இருக்கிறாரே என்று நீ ஒருவேளை நினைக்கலாம். You may think that still he is keeping his quiet. நல்ல அபிஷேகம் உண்டானும். அவர் இன்னும் மௌனமாகிறார். He won't keep his peace. அவர் நீ துதிக்கும் போது, when you praise, அவர் மௌனமாகிறார், எழும்பி கிரியை செய்ய போகிறார். He won't keep his pace, he will rise and work for you. நான் துதிக்கும் தேவனே மௌனமாக இராதேயும் என்ற எண்ணத்தோடு திரும்பவும் ஸ்தோத்திரிப்போமாக. Hallelujah, 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 hallelujah. இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென்.
அடுத்ததாக நாம் யார் என்று நாம் அறிந்து தேவனை துதிக்க வேண்டும். Next, we have to understand who we are and then praise the Lord. ஒரு காலத்திலே நாம் பாவிகளாக இருந்தோம். Once we were sinners. பிசாசின் பிள்ளைகளாக இருந்தோம். We were the children of devil. நாம் உலகத்தின் மக்களாக இருந்தோம். We were the children of the world. ஆனால் இப்பொழுது நாம் யார் தெரியுமா? Today whom we are, you know? ரோமர்கள் நிருபம் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தின்படி, According to Romans 9:25, முன்னே அந்நியராக இருந்தோம். once we were strangers. தேவனை சேராதவர்களாக இருந்தோம். We didn't belong to God. இப்பொழுதோ நாம் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள். Today we are the children of the living God. அந்தப்படி எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களே என்னுடைய ஜனங்கள் என்றும் சிநேகிக்கப்படாதவர்களை சிநேகிக்கப்பட்டவர் என்றும் சொல்லி அழைப்பேன். நீங்கள் என்னுடைய ஜனங்கள் அல்லவென்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட இடத்திலே அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்ன? அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள். They are the children of the living God. நாம் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள். We are the children of the living God. நாம் ஒரு காலத்திலே பாவிகளாக இருந்தோம். Once we were the sinners. ஆனால் ஆண்டவர் நம்மை ரட்சித்தார். But the Lord saved us. நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றினார். He made us his children. முதலாம் யோவானிலே நாம் அப்படி படிக்கும்போது, in 1 John when we read like that, 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே, 3rd chapter 1st verse, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனால் பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு இவ்வளவு பெரிதா இருக்கிறது. As we have been called as the sons of God, the blessing that the Father has shown, how great it is. வாசிங்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியதென்று பாருங்கள். இப்ப நான் சொல்லுகிறேன், இங்கே யாராவது பிசாசின் பிள்ளைகள் இருந்தால் நீங்கள் வாயை திறக்க கூடாது. I will tell now, if there is anyone who is the child of devil, you should not open the mouth at all. நீங்கள் வாயை திறக்கவே கூடாது. If there is anyone here that he is the child of the world, should not open the mouth at all. நான் தேவனுடைய பிள்ளை என்று உங்களில் எத்தனை பேருக்கு சொல்ல முடியுமோ அவர்கள் எல்லாரும் நம்முடைய தகப்பனை ஸ்தோத்திரிப்போமாக. ஆர்ப்பரிப்போடு தேவனை ஸ்தோத்திரியுங்கள். ஆர்ப்பரிப்போடு துதிக்க வேண்டும். With a shout you have to praise the Lord. உங்களுக்கு எவ்வளவு சத்தம் இருக்கிறதோ அவ்வளவு சத்தத்தோடு தேவனை துதிக்க வேண்டும். With the highest volume of your voice you have to praise the Lord. நான் நினைச்சேன் நான் தான் பலவீனன் என்று. இப்போ உங்க எல்லாரும் பார்க்கல நான் தான் பலசாலியா இருக்கிறேன். Now I am stronger than all others and I was thinking that I was. அன்பியோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆர்ப்பரிப்போடு ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் நம்முடைய தகப்பனை. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. நீ ஏன் பயப்படுகிறாய்? நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் அவிசுவாசிக்கிறாய்? Why do you doubt? Why you are troubled and why do you disbelieve? நான் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளை என்று நீ சொல்லு. You confess that you are the child of the living God. உன்மேல் சாத்தானுக்கு அதிகாரம் இல்லை. On you the devil has no power. இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறார். In this morning the Lord increases your faith. இந்த ஸ்தோத்திர ஜெபத்திற்கு வந்திருக்கிற நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள். Those who have come to this praising prayer are the children of living God. இங்க யாரும் அந்நியர் இல்லை. No one is a stranger here. யாரோ ஒரு அந்நியரை போல நீங்க இருக்க கூடாது. You need not be like an alien. அவர் தகப்பன். He is our father. நீ அவருடைய பிள்ளை. You are his child. அந்த உரிமை பாராட்டலோடு ஆண்டவரை துதிப்பாயாக. With that warning you praise him.
Hallelujah. 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 சொந்த தகப்பனை பார்த்து நீ ஏன் பயப்பட வேண்டும்? சொந்த தகப்பனை பார்த்து நீ ஏன் பயப்பட வேண்டும்? Looking at your own father, why should you fear? சொந்த தகப்பன் அல்லவா? He is our own father, no? நீ ஏன் அந்நியன் போல் பயப்பட வேண்டும்? Why as a stranger you should fear him? ஒரு முறை எலிசபெத் மகாராணி இந்தியாவை விசிட் பண்ணும்படி வந்தார்களாம். Once Queen Elizabeth came to visit India. அப்பொழுது ஒரு பள்ளிக்கூடத்திலே அவர்களை வரவேற்கும்படி ஒரு நிகழ்ச்சி ஒரு பள்ளிக்கூடத்திலே நடந்தது. In order to welcome her, there was a function conducted in a school. அப்பொழுது ஒரு சின்ன பிள்ளைய ஒரு பூச்செண்டு கொடுத்து அவர்களை வரவேற்கும்படி, ராணியை வரவேற்கும்படி ஒரு சின்ன பிள்ளைய ஆயத்தப்படுத்தினாங்களாம். They had made arrangements with a child to welcome the queen by giving a bouquet. ஒரு மாதம் அந்த பிள்ளைக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்களாம். For a month the training was given to the child. எப்படி போக வேண்டும், how you have to go, எப்படி அந்த ராணியோட, how you have to take the steps and go, how you have to take that bouquet and go near her, how you have to give that to her, எப்படி திரும்பி வர வேண்டும், how you have to come back. ஒரு மாதம் ட்ரைனிங் கொடுத்தாங்களாம். For a month they gave training. இந்த நாள் வந்தது, the day came, எல்லாரும் கூடி வந்தார்கள். all had gathered. எலிசபெத் மகாராணி வந்தார்கள். Queen Elizabeth came. அவர்களை வரவேற்கும்படி இந்த பிள்ளை அனுப்பப்பட்டாள். And to welcome her this child was sent. சின்ன பிள்ளை, she was a small child. சொல்லி கொடுத்தபடியே அவள் போய் as she was taught, she went near the queen and gave the bouquet to the queen. கொடுக்கும்போது அழுதுட்டாளா அந்த பிள்ளை, பயந்து நடுங்கி அழுதுட்டாள். And when she gave that, she was afraid and she started crying. சின்ன பிள்ளை ஆனபடினாலே பயந்துட்டாள். போகும்போது immediately the queen embraced her and she said that as she is a child, she is நான் உங்களிடத்துல கேக்குறேன், அந்த பிள்ளையுடைய சொந்த அம்மாவா இருந்தா அந்த பிள்ளை பயப்படுமா? I ask you, if that is the true real mother of the child, will the child be afraid of the queen? பயப்படுமா? Will she be afraid of that mother? நீ ஏன் பயப்படுகிறாய்? Then why are you afraid? அவருடைய சொந்த தகப்பன், he is our own father, அவருடைய சொந்த தாய், and he is our own mother. அந்த உணர்ச்சியோடு திரும்பவும் ஸ்தோத்திரிப்போமாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அடுத்ததாக யோவான் 20ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின்படி, according to John 20:16, அவரே நம்முடைய ரபி, அவரே நம்முடைய ரபுனி. he is our rabbi and he is our rabuni. ரபி என்றாலும் ரபுனி என்றாலும் போதகரே என்ற அர்த்தமாம். If it is rabbi or rabuni, the meaning is the master. என்ன நடந்தது தெரியுமா? You know what happened? மரியாள் இயேசுவை தேடி போனாள். Mary went in search of Jesus. அங்கே தேடி போனால் அங்கே ஒரு மனிதன் இருக்கிறார். When she went there, a man was standing there. வாசிங்கள் பார்க்கலாம், அந்த சம்பவத்தை வாசிங்கள். Please read that incident. இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். ஸ்திரீயே யாரை தேடுகிறாய் என்றார். அவர் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்றால். இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றார். பாருங்கள், நான் இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். சில ஆட்களுக்கு பைபிள் வாசித்தா கூட அது என்னன்னு புரியாது. இதனுடைய சாராம்சம் என்ன என்று சொல்லுகிறேன். I would like to explain the sense of it. இயேசுவை தேடி போயிருக்கிறார் மரியாள். Mary is searching for Jesus. இது போல ஒரு அதிகாலையிலே, like this on early morning. ஒரு அதிகாலையிலே நீங்கள் எல்லாரும் எப்படி இயேசுவை தேடி வந்தீர்கள் என்று நான் எல்லாம் பார்த்து கொண்டே இருந்தேன். And I have been watching how you have been seeking Jesus and come here in this early morning. சிலர் ராத்திரியோடு ராத்திரி வந்து விட்டீர்கள். Some came at night itself. சிலர் அதிகாலையிலே வந்து விட்டீர்கள். Some have come early in the morning. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. மரியாளும் கூட இது போல தான் இயேசுவை தேடி அதிகாலையிலே போனாள். Mary also like this in the early morning when seeking Jesus. அதிகாலையிலே போனால், she went in the early morning. இயேசு அங்கே நிற்கிறார். Jesus was standing there. அவர் இயேசு தன்னை அவளுக்கு இயேசு என்று காண்பிக்கவில்லை. But he didn't reveal himself that he was Jesus. அவள் அவரை தோட்டக்காரன் என்று நினைத்தாள். And she thought that he was the gardener. ஒரு சத்தியம் மட்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன். I tell a truth unto you. அவர் உங்களை தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்தால் ஒழிய நீங்கள் அவரை புரிந்து கொள்ளவே முடியாது. Unless he reveals himself to you,
you cannot understand him at all. அவர் உலகத்தில் சுற்றித் திரிந்த நாட்களிலே When he was moving around in this world, இந்த மரியாளோடு எவ்வளவு நாட்கள் பேசி இருக்கிறார். for how many days he would have talked with Mary? எவ்வளவு நாட்கள் இந்த மரியாளோடு பேசி இருக்கிறார். எத்தனையோ நாட்கள் பேசி இருக்கிறார். Many days he had talked with Mary. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அந்த சத்தம் அவளுக்கு ஒரு familiar voice, ஒரு நல்ல பழக்கமான சத்தம். His voice would have been a familiar voice to her. ஆனால் இன்றைக்கு அவரை தேடி வந்திருக்கிற, ஆவலோடு தேடி வந்திருக்கிற, அன்போடு தேடி வந்திருக்கிற அந்த மரியாளுக்கு அவர் நிற்கிறார். ஆனால் தன்னை யார் என்று அவர் வெளிப்படுத்தாமல் அவர் ஸ்திரீயே என்று கூப்பிட்டார். But for that Mary who has been seeking him with desire and love, he revealed himself, not revealing himself, he said, a woman. இதுவரைக்கும் அவர் சுற்றி திரிந்த நாட்களில் எல்லாம் ஒரு நாள் கூட அவர் ஸ்திரீயே என்று கூப்பிட்டிருக்க மாட்டார். அவளை மரியாளே என்று தான் கூப்பிட்டிருப்பார். On the days when he was moving around, he would not have called her woman, but he would have called her only Mary. பாருங்கள், அவர் ஸ்திரீயே என்று கூப்பிட்ட போது அவளால் அவர் யார் என்று புரிந்து கொள்ள முடியவில்லை. See here, when he called her woman, she was not able to understand him who he was. ஸ்திரீயே என்று கூப்பிட்ட உடனே அவர் தோட்டக்காரனா இருக்கும் என்று நினைக்கிறார் அவள். When he called her woman, she thought that he would have been the gardener. இயேசு கிறிஸ்து நிற்கிறார், ஆனால் அவள் நினைக்கிறாள் இவர் தோட்டக்காரன் என்று. Jesus was standing there, but she was thinking that he was a gardener. தோட்டக்காரனை பார்த்து கேட்கிறாள், அவரை நீர் எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் எனக்கு காட்டுவீரா என்று கேட்கிறாள். Looking unto the gardener, she was asking that if you had taken him, you please show him where he is. உடனே இயேசு மரியாளே என்று சொன்னார். Immediately Jesus said, Mary. இது நான் கேட்ட சத்தம் அல்லவா? இது நான் கேட்ட சத்தம் அல்லவா? This is the voice I have already heard. இது எனக்கு ஒரு பழக்கமான சத்தம் அல்லவா? Is it not the voice that is familiar to me? மரியாளே என்று சொன்ன உடனே இவர் இயேசுதான் என்று புரிந்து கொண்டார். When he said Mary, she immediately understood that he was Jesus. உடனே அவள் சொல்லுகிறாள், தோட்டக்காரன் அல்ல. உடனே அவள் சொல்லுகிறாள், ரபுனி என்று சொன்னாள். Immediately she said that he was not the gardener, and she said that Rabuni, போதகரே என்று சொன்னாள். she said Master. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இன்றைக்கு இயேசு இந்த ஸ்தோத்திர ஜெபத்திலே உன்னுடைய பெயரை சொல்லி கூப்பிடுகிறதை, இத்தனை பேர் இருந்தாலும் உன்னுடைய பெயரை சொல்லி கூப்பிடுகிறதை நீ உன்னுடைய காதால் கேட்க போகிறாய். Today in this praising prayer, though there are many people, you are going to hear with your own ears Jesus calling you by your name. நான் கேட்கிறேன், இயேசு உங்களை ஸ்திரீயே என்று கூப்பிட விரும்புறவங்களா கை தூக்குங்க. I ask you, how many of you like that Jesus should call you as woman? Please put up your hands. ஸ்திரீயே என்று கூப்பிட விரும்புறவங்களா கை தூக்குங்க. Those who want to be called as woman, please put up your hand. பாவம், யாரோ 2-3 பேர் கை தூக்குனாங்க, அவங்களுக்கு விஷயம் தெரியாம தூக்கிட்டாங்க. Some of you put up the hand without knowing the matter, they put up the hand. இல்லை, என்னை இயேசு ஸ்திரீயே என்று கூப்பிட கூடாது, என் பெயரை சொல்லி கூப்பிட வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் கை உயர்த்துங்கள். ஹல்லேலூயா. I ask the brothers, those who want to be called as a man, you put up your hands. உங்களுடைய பெயரை சொல்லி கர்த்தர் இன்றைக்கு கூப்பிடுவார். உங்களை சத்தம் கேட்பீர்கள். You will hear Jesus calling you by your name. பெயர் சொல்லி கூப்பிட்ட உடனே நீங்கள் ரபுனி என்று சொல்ல வேண்டும். When he calls you by your name, you have to say Rabuni. ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கும் போதே ஸ்தோத்திரம் 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 என்ற சத்தத்துக்கு பதிலாக ரபுனி ரபுனி என்ற சத்தம் வரும். ஹல்லேலூயா. When you are praising, instead of praising words, you will utter the word Rabuni. ரபுனி என்றால் அவர் நம்முடைய போதகர். Rabuni means he is our master. அதாவது பரலோகத்திலிருந்து நமக்கு டீச் பண்ணி நமக்கு போதித்து நம்மை நடத்தக்கூடியவர். He is the one who teaches us from the heaven and leads us from the heaven. அவர் நமக்கு போதிக்காவிட்டால் நாம் வழி தவறி போய் விடுவோம். If he doesn't preach us and teach us, we will go astray. இப்ப ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் இப்ப யாருக்கெல்லாம் முடியுமோ அவங்க எல்லாம் முழங்கால் நின்று தான் ஸ்தோத்திரம் பண்ணுவேன். நான் பேசும்போது உட்காருங்கள், ஸ்தோத்திரம் பண்ணும்போது முழங்கால் நில்லுங்கள். ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கும் போதே அவர் உங்களுடைய பெயரை சொல்லுகிற சத்தம் நீங்கள் கேட்டால் ரபுனி ரபுனி என்று சொல்லுங்கள். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Even when you are praising, when you hear the voice calling you by your name, you call him Rabuni.